வாரத்தில் 7 நாள்னா அதில் 4லேருந்து 5 நாள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கும், சாம்பார் இருக்கும். அந்த சாம்பாரை இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா? என் அன்பு வணக்கம். கண்டிப்பாக பார்த்துடலாம். சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணேன். சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கு. 7 வகையான தோசை மாவும் இருக்கு. அது மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க இதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமா உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. 1/4 மூடி தேங்காவை நான் திருவி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். ஓகே, நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா மைய அரைஞ்சால் போதும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், சில இதெல்லாம் வெட்ட வேண்டியிருக்கேன், அதை வெட்டிக்கலாம். அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், உருளைக்கிழங்க 1 பாதியமாக வெட்டிக்கிறேன். பெரிய கேரட்னாலும் நான் ஒரு 1/2 கேரட் நான் சேர்த்துக்கிறேன். இப்படி இதை ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே நீங்கள் உருளைக்கிழங்கு, தக்காளி, கேரட் எல்லாம் நீங்கள் வெட்டிட்டீங்க. நான் சிம்மில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இது மண் பாத்திரம், சூடு ஏறத்துக்கு நேரமாகும். அதனால இது டைமிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் சிம்மில் வச்சுட்டு நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் நீங்கள் பண்ணும்போது பண்ணுங்கள், டைமாக இருக்கும். அப்புறம் சிவா, நீ வேறு லெவலில் நீ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ ஃபுல் ஃபயரில் வச்சுட்டு நான் இதெல்லாம் கட் பண்ணி வந்தேன். ஆரம்பமே வேறு லெவலில் இருந்தது சொல்லுங்கள்ல. ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கீரி வச்சுருந்தாலே பச்சை மிளகா, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் அப்படியே லேசாக வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அது என்னன்னா, அழுத்தமாக பிடிச்சி நெல்லிக்காய் சைஸில் வரும்ல புளி, அந்த மாதிரி புளியை நான் ஆல்ரெடி கரைச்சி நான் அதை வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாம்பாரை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு. அது என்னென்னா இதுதான் அது. இது பாருங்களேன், பார்க்கும்போது எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்குதுன்னு. இது என்னன்னா இடித்த சாம்பார் பொடி. இங்கே நான் ஓப்பன் பண்ணும்போதே இங்கேயே ஃப்ளேவர் அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இது இருக்குது. இதுதான் நம்ம எஸ்ஆர் இடித்த சாம்பார் பொடி. இதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கலந்துக்க போகிறேன். இது எப்படின்னா, உரலை இடித்து சாம்பார் பொடியை பண்ணினா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சாம்பார், நீங்கள் வைக்கிற சாம்பார் இவ்வளோ டேஸ்ட்டாக வருமானது நீங்களே கண்கூட இதை பார்க்க முடியும். ஸோ அதை நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் போட்ட ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நான் போட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பொடியாக இருந்தாலும் டேபிள் ஸ்பூன் பர்ஃபெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க அந்த மெஷர்மெண்ட் இருந்தால் 1/4 ஸ்பூனே போதும். பட் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது ஒரு சைஸில் இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் அந்த ஸ்பூனுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் கரைச்சிட்டேன். இந்த வெங்காயமும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேரை நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதில் கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி வேர்களையும் போட்டு நல்லா குக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிஷ்ஷு அது என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் அது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியை சாம்பார் பொடி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடியை பற்றிலாம் சொன்னீங்க, அது எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. எப்படி வாங்குறது? ரொம்ப சிம்பிளுங்க. இதோ இந்த நம்பர் வருது இல்லை, இந்த ஸ்க்ரீனில் வர்றது மட்டும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட நம்பர்ஸை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த இடித்த சாம்பார் மட்டும் இல்லாமல் வேறு இது இல்லாமல் 25 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே 100% நேச்சுரல். அது இல்லாமல் எல்லாமே நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஆர்டரை நாங்கள் அரைச்சி ஆற வச்சு பேக் பண்ணி உங்கள் வீடு தேடி நாங்களே அனுப்பிச்சி வைப்போம். ஸோ
இவ்வளோ ஃப்ரெஷ்ஷியாக டேஸ்டியாக ஒரு 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 எந்த கலப்படமும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் இந்த ப்ராடக்ட் சாம்பார் பொடியை மட்டும் இல்லை, இடித்த சாம்பார் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையுமே பெற முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. இப்படி கொதிக்கும்போது உங்கள் வீடே இப்போ மணக்கும். இந்த டயத்தில் நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் பருப்பு, அதாவது தோரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பெல்லாம் போட்டு. அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுற சாம்பார் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். யார் வச்சாலுமே இந்த டேஸ்ட்டு வந்துடும். ஸோ தேங்காய் போட்டோடனே ஒரு கொதி தான் போட்டு ஃபஸ்ட்டு வர கொதியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். காயப்பொடி போட்டுட்டு நான் இறக்கிக்கிறேன். மல்லிகை இலையை பில்லி ஒன்றும் பாதியமாக நான் சேர்த்துக்கிறேன். மிளகை போடாததுக்கு காரணம் இந்த சாம்பார் பொடியில் பர்ஃபெக்ட் ரேஷியோவில் பார்த்து கரெக்டாக அந்த ரேஷியோவை பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய் இருக்கட்டும், மிளகாவாக இருக்கட்டும், தனியா எல்லாமே கரெக்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டு பண்ணினா மட்டுமே போதுமானது. ஒரு வேறு லெவலில் அரைச்ச சாம்பார், ஒரு உரலில் இடித்த இது மாதிரி உங்கள் வீடே மறக்கிற மாதிரி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். பிடிச்சிருக்குல்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.